தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கௌரவ கர்னல் பதவிச் சின்னம் இன்று பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய மாணவர் படை துணை இயக்குனர் வழங்கினார். தேசிய மாணவர் படை சார்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமிக்கு கௌரவ கர்னல் பதவிச் சின்னம் வழங்கும் விழா இன்று பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதன் இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையில் முனைவர் கீதா லட்சுமி ஆற்றிய தொண்டை போற்றும் விதமாக இவ்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் படையின் துணை இயக்குனர் கமாண்டர் அதுல்குமார் ரஸ்தோகி கலந்து கொண்டு கௌரவ பதவி சின்னத்தை துணைவேந்தர் கீதா லட்சுமிக்கு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி கூறும்பொழுது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 14ஆம் ஆண்டு துணைவேந்தராக நான் இந்த பெருமையை பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பதவியை பெறும் 4வது துணைவேந்தராக நான் உள்ளதாகவும், மேலும் இந்தியாவிலே அதிக கௌரவ பதவி சின்னத்தை பெறும் முதல் பெண்ணாக நான் இருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த பதவிக்கு ஏற்ப தன்னால் இந்திய மாணவர்களுக்கு என்னென்ன நற்பண்புகளை பறைசாற்ற முடியுமோ நிச்சயம் அதை அவர்களுக்காக செய்வேன் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் முனைவர் மரகதம், வேளாண்மை பல்கலைக்கழக தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முனைவர்கள் மனோன்மணி, சந்தோஷ் பட்டேல் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம ஒரு என்சிசி விங் 1958வது வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம். TN4 பட்டாலியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே நம்ம ஆரம்பிச்சோம். இது வந்து பசங்களுக்கு மட்டுமே, பாய் சில்ட்ரனுக்கு மட்டுமே இருந்த பெட்டாலியன். அதுக்கப்புறம் 2004வது வருஷம் பெண்களுக்கான ஒரு விங்கும் இங்க ஆரம்பிக்கப்பட்டது. மொத்தமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் 6 காலேஜஸ்ல மொத்தமா 352 என்சிசி கேடட்ஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் நம்மளுக்கு 2 பெட்டாலியன் இருக்கு. TN4 அண்ட் TN5 கேடட் அது 2 இருக்கு. அதுல வந்து நம்ம கிட்ட 104 பேர் இப்ப நம்ம என்சிசி கேடட்ஸா இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல முறையில இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு துறையின் கீழ இருந்து எனக்கு இந்த ஹானரரி கர்னல் கமாண்டன்ட் பதவியை கொடுத்திருக்காங்க. சார் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்ரீ ரச்சோகி, அவங்க வந்து டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் என்சிசி ஒரு 3 மாநிலத்துக்கு இருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ ஸ்ரீ அதுல்குமார் ரஸ்தோகி அப்படின்னு அவங்களோட பேரு. அவங்க இங்க வந்து எனக்கு இந்த ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். நான் ரொம்ப நன்றியுடையவளா இருக்கேன் என்சிசி அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஒரு பெரிய பதவியை எனக்கு கொடுத்ததுக்காக. ஸோ இந்த பதவியின் மூலம் என்னென்ன நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்னு இந்த தருணத்துல நான் உறுதி குறிக்கிறேன். இது வந்து இந்த ஒரு என்சிசி இங்க போயிட்டு இருக்கிறது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, கமிட்மெண்ட் டு நேஷன், அதாவது நாட்டின் நலனுக்காக தன்னை பாடுபடுத்தி கொள்றது, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதாவது இந்த இளைய சமுதாயத்தை ஒரு ட்ரக் இல்லாத சமுதாயமாக, அதே மாதிரி நிறைய சோசியல் சர்வீசஸ்ல அவங்க ஈடுபடுத்திக்கிறது, உயிர் காப்பதற்கான பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்ல எங்களுடைய என்சிசி கேடட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறைய லீடர்ஸை நம் நாட்டிற்காக கொடுத்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இவர் டாக்டர் சைலேந்திர பாபு, அவர் வந்து இங்க உள்ள அலுமினி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, அவங்களும் வந்து இந்த கல்லூரியினுடைய அலுமினியா இருந்திருக்காங்க. நிறைய லீடர்ஸ் என்சிசியில இருந்து போனவங்க நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நேஷனல் லெவல்ல நிறைய பொசிஷன்ல இருந்துட்டு நம் நாட்டை வழிநடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமை.